ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது தன் பெரிய உருவத்தை நினைத்து மிகவும் கர்வம் கொண்டிருந்தது. காட்டிலுள்ள மற்ற சிறிய விலங்குகளை அது எப்போது பார்த்தாலும் கேலி செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு மிகவும் சுறுசுறுப்பாக தன் உணவை சேகரித்துச் சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த யானை, "ஹேய் சிறிய எறும்பே, நீ எவ்வளவு சிறியவன், நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? நான் நினைத்தால் உன்னை ஒரே மிதியில் நசுக்கி விடுவேன்" என்று கேலி செய்தது. யானையின் கர்வம் பிடித்த பேச்சைக் கேட்ட எறும்புக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த யானைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது. யானை அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து எறும்பு மெதுவாகச் சென்று யானையின் தும்பிக்கைக்குள் நுழைந்தது. உள்ளே சென்ற எறும்பு யானையின் தும்பிக்கையை பலமாக கடித்தது. திடுக்கிட்டு எழுந்த யானைக்கு வலி தாங்க முடியவில்லை. "ஐயோ, வலிக்கிறதே, யாராவது என்னை காப்பாற்றுங்கள்" என்று காடே அதிரும்படி அலறியது. வலி பொறுக்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதது. அப்போது எறும்பு, "யானையாரே, இப்போது தெரிகிறதா? உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் எங்களாலும் உனக்கு வலியைத் தர முடியும்" என்று கூறியது. தன் தவறை உணர்ந்த யானை, "எறும்பே, என்னை மன்னித்துவிடு. என் உருவத்தை நினைத்து கர்வம் கொண்டு விட்டேன். இனி யாரையும் கேலி செய்ய மாட்டேன்" என்று கெஞ்சியது. எறும்பு தும்பிக்கையிலிருந்து வெளியே வந்தது. அன்றிலிருந்து யானை மற்ற விலங்குகளுடன் அன்பாக பழகத் தொடங்கியது. நீதி: ஒருவரின் உருவத்தை